தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் அந்தந்த பஞ்சாயத்து அமைப்புகள் வழங்கி வந்த அனுமதி 1999ஆம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மாற்றப்பட்ட பிறகு மணல் அள்ளுவதில் ஏராளமான முறைகேடுகள் நடக்கத் தொடங்கின. 2003 முதல் மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த தொடங்கிய பின்னரும் மணல் குவாரி முறைகேடுகள் தொடருவதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கிடையே காவிரி, தாமிரபரணி, கொள்ளிடம், பாலாறு, தென்பெண்ணை என ஏராளமான இடங்களில் செயல்பட்ட மணல் குவாரிகளால் நிலத்தடி நீர் அதள பாதாளத்திற்கு சென்று விட்டது. இன்னும் பல ஊர்கள் வானம் பார்த்த பூமியாகிவிட்டது. இதையடுத்து அரசு மணல் குவாரிகள் பல நீதிமன்ற உத்தரவுகளால் மூடப்பட்டன. சியா என்ற அமைப்பின் அனுமதி கிடைக்கப் பெறாத காரணத்தால் பல மணல் குவாரிகளில் மணல் அள்ள தடை உள்ளது. தற்போது தமிழகத்தில் 4 இடங்களில் மட்டுமே மணல் குவாரிகள் செயல்பட்டு வருவதால் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் மட்டும் கொண்டையாம்பட்டி, திருவாச்சி, லால்குடி உள்ளிட்ட 3 இடங்களிலும், விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூரிலும் மணல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. மற்ற இடங்களில் திருட்டுத்தனமாக மணல் கொள்ளை நடக்கிறது. (2003) தமிழகம் முழுவதும் 98 மணல் குவாரிகள் செயல்பட்டன. 2010ஆம் ஆண்டு 65 மணல் குவாரிகள் செயல்பட்டன. 2015ஆம் ஆண்டு 38 மணல் குவாரிகள் செயல்பட்டன. 2016ஆம் ஆண்டு 18 மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. 2017 பிப்ரவரி மாதம் மணல் குவாரிகள் தமிழக அரசு நிறுத்திவிட்டனர். தற்பொழுது தமிழகம் முழுவதும் 4 மணல் குவாரிகள் மட்டுமே பொதுப்பணித்துறையால் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு உரிய போர்க்கால நடவடிக்கை எடுத்து அனைத்து மணல் குவாரிகளை இயக்க வேண்டும். இல்லை என்றால் ஜூன் மாதம் 12ஆம் தேதி எங்களுடைய லாரிகளை பர்மிட் சரண்டர் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். அரசு மணல் குவாரிகளில் 2 யூனிட் மணல் 1100 ரூபாய்க்கும் 3 யூனிட் மணல் 1575 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் டிடி எடுத்து கொடுத்து மணல் ஏற்றி வரும் லாரி உரிமையாளர்கள் அதனை சென்னைக்கு கொண்டு வந்து 50,000 ரூபாய் வரை விலை வைத்து விற்கின்றனர். 35 மடங்கு அதிக விலை வைத்து விற்பதால் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். அப்படியே பணம் கொடுக்க ஆள் இருந்தாலும் தற்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் எளிதாக மணல் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் கட்டுமான நிறுவனத்தினர். இதனால் கட்டுமான செலவுகள் தாறுமாறாக உயர்வதாகவும், மணல் கிடைக்காமல் பெரும்பாலான கட்டிடங்களின் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தி வைத்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மணல் அள்ளும் இடத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறப்படுகிறது. உள்ளூர் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் லாரிகளுக்கே முன்னுரிமை அளித்து மணல் வழங்கப்படுவதாகவும், வெளியூர்களிலிருந்து வரும் லாரிகளை 20 நாட்கள் வரை காத்திருக்க வைத்து பின்னர்தான் மணல் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 யூனிட் மணலுக்கு டிடி கொடுத்து பில் பெற்றுக்கொண்டு லாரிகளில் சட்டவிரோதமாக 3 யூனிட் மணல் ஏற்றப்படுவதாகவும், பில் இல்லாத அந்த 1 யூனிட் மணலுக்கு 5000 ரூபாய் வரை அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தனியாக சென்று விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அளவுக்கு அதிகமாக மணல் ஏற்றி வரும் மணல் லாரி உரிமையாளர்களோ தங்கள் லாரிகளை செங்கல்பட்டு மற்றும் கூடுவாஞ்சேரியில் நிறுத்தி வைத்துக் கொண்டு 2 யூனிட் மணல் என்றால் 35,000 என்றும், 3 யூனிட் மணல் என்றால் 50,000 வரையும் பேரம் பேசி விற்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் 1 யூனிட் மணல் கூடுதலாக இருக்கும் என்று கூறியே விலை வைக்கின்றனர். மேலும் லாரி மணலை விலைக்கு வாங்கிய கட்டிட உரிமையாளரிடம் இருந்து
சென்னை காவல்துறையினருக்கு கொடுக்க வேண்டும் என்று தனியாக 1500 ரூபாயை கூடுதலாக பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது. விலை உயர்வுக்கு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் முனிரத்னம் அளித்த விளக்கம் அதிர வைப்பதாக இருந்தது. ஒவ்வொரு மணல் குவாரிகளும் சுமார் 200 லோடு மட்டுமே மணல் தருகிறார்கள். சென்னை லாரிகளுக்கு மணல் தருவதில்லை. சென்னை லாரிகள் குறைந்தது 20 நாட்கள் ஒவ்வொரு குவாரிகளும் காத்திருக்கிறார்கள். ஒரு லோடு மணல் எடுத்து வெளிவருவதற்கு ஒரு லாரிக்கு 2 யூனிட்டுக்கு 1050, 3 யூனிட்டுக்கு 1575 நாங்கள் பணத்தை செலுத்திவிட்டு அந்த உள்ளூர் பிரமுகர்கள் அரசியல்வாதிகளுக்கு ரூபாய் 2500 முதல் 5000 ரூபாய் வரை பணம் கொடுத்தால் மட்டுமே லாரி வெளிவர முடியும். அதேபோல் திருச்சியிலும் லால்குடி, கொண்டையாம்பட்டி, திருவாச்சி போன்ற குவாரிகளிலும் உள்ளூரில் இருக்கும் மணல் லாரிகளில் மட்டுமே மணல் தருகிறார்கள். மற்ற மாவட்டங்களில் உள்ள லாரிகளுக்கு மணல் தருவது குறைந்தது 20 நாட்கள் ஆகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் மணல் குவாரியில் ஒரு நாளைக்கு 200 லோடு மணல் தருகிறார்கள். ஒவ்வொரு லாரியும் மணல் 1050 ரூபாய் செலுத்திவிட்டு வெளியே வரும்பொழுது கண்டிப்பாக ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அந்த லாரி வெளியே வர முடியும். இல்லை என்றால் உள்ளூர் பொதுமக்கள் அந்த லாரிகளை வழிமறித்து மணலை கீழே தள்ளிவிடுகின்றனர். இந்த லாரிகள் மீது அங்கு நடக்கும் நடவடிக்கைகள் மீது காவல்துறையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழகத்தின் ஆறுகளில் மணல் அள்ளி விவசாய நிலங்களை மலடாக்கி அரசுக்கு கிடைப்பதோ 3 யூனிட் மணலுக்கு வெறும் 1575 ரூபாய். ஆனால் அரசுக்கு சேர வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் யார் யாருக்கோ சட்டவிரோதமாக செல்கிறது. எனவே இருக்கின்ற மணல் குவாரிகளையும் முழுவதுமாக மூடிவிட்டு ஏற்கனவே அறிவித்தபடி சாண்ட் எனப்படும் மணல் விற்பனையை அரசே முறைப்படுத்தி கட்டுமான துறையினரை மட்டுமல்லாமல் நம் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் பிரேம், கலைவேந்தன் மற்றும் வேல்ராஜ்.